கிரைஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருக்கு ஸ்தோத்திரங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாலிப பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் நம்ம 2 பேரை குறித்து நம்ம பார்க்கலாம். யோசேப்பு, யோசுவா. இந்த 2 பேருமே மிகவும் வாலிப பிள்ளைகளாக இருந்தாங்க. 3வது பார்க்க போனால் தாவீது. இவரும் கூட 17 வயது உள்ளவர்களாக கூட காணப்பட்டார்கள். இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? தங்களுடைய வாலிப வயதிலே கர்த்தரோடு இருந்தவர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்த போதும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்த போதும், எந்த மாதிரியான அவர்களுக்கு விரோதமான சத்துருக்கள் சூழ்ந்த போதும் கர்த்தரோடு அவங்களுடைய நம்பிக்கையும் சரி, அவங்களுடைய ஓட்டமும் சரி, அவங்களுடைய எதிர்கால திட்டமும் சரி கர்த்தரோடு மாத்திரமே அமைந்திருந்தது. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் சிறு வயது பையனா இருந்தும் அந்த போருக்கு போகிற அவங்க சகோதரரும் சரி, அங்க இருக்கிற அத்தனை பேரும் சரி, சவுலும் சரி, அத்தனை பேருக்கு மத்தியில ஒரு சிறியவனா போய் நின்று அவ்வளோ பெரிய கோலியாத்தை சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே முறியடிக்கிறான். எதனால தெரியுமா? அவன் கர்த்தரோடு இருந்ததுனால. யோசுவா பாருங்க, அப்படிப்பட்டதான மோசேக்கு அடுத்தது ஸ்தானத்துல நிற்கக்கூடியவன் யோசுவா. அவனே என்ன பண்றான்? இஸ்ரவேல் மக்களுக்காக பெரிய பெரிய யுத்தங்களை செய்கிறான். அது என்று நம்ம பார்க்கிறோம். சூரியனையும் சந்திரனையும் கூட தரித்து நிற்க செய்தவன். கர்த்தர் அவனோடு இருந்ததுனால தான் இப்படிப்பட்ட காரியங்களை, சரித்திரத்தை அவனால படைக்க முடிந்தது. அதே போலதான் யோசேப்பு. அவனும் வாலிப வயதுல இருந்த ஒரு பையன்தான். பாவம் தன்னை சுற்றி வந்த போதிலும் கூட, தனக்கு அநேக சம்பவங்கள் பக்கவாட்டில் இருந்த போதிலும் கூட அதை உதறி தள்ளிவிட்டு, தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி தேவனுக்காக ஓடியவன் கடைசியில் அவன் ஒரு பெரிய அதிகாரி என்று பட்டத்தையும் பெற்றுக்கொள்கிறான். இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்த்தீர்களானால் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சொல்லவே முடியாது. நிறைய விஷயங்களை நான் கேள்விப்படுகிறேன். வாலிப பிள்ளைகள் நிறைய பிள்ளைகளை கொண்டு போய் தீவிரவாதிகள் என்ன செய்யறாங்களாம்? ஹியூமன் பாமா பயன்படுத்துகிறார்களாம். அவங்களுடைய சரீரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்களையே அறியாமல் ட்ரைனிங்ங்கிற பீரியட்ல அவங்களுக்குள்ள ஹியூமன் பாமை பொருத்தி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி, அவங்க குடும்பத்துக்கு இவ்வளோ நல்லது செய்யறேன், அவ்வளோ நல்லது செய்யறேன், அவங்க மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி தீவிரவாதிகளாய் மாற்றுகிறார்கள், சட்டத்துக்கு விரோதமாய் மாற்றுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, இப்ப இருக்கிற ஜனங்க, வாலிப பிள்ளைங்க அப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடுறதுல திருடரும் கொலைக்காரருமாக செயின் பறிப்பு, நிறைய பாலியல் பலாத்காரம், வன்கொடுமை, இப்படிப்பட்ட சம்பவங்கள்ல தான் வாலிப பிள்ளைகளை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம். அப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கும் இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். 32ஆம் அதிகாரம் 18-19. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாம போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினதின் நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து. இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? வாலிப பிள்ளைகள் சபைக்கு வருகிறார்கள், ஆனால் வெளியில கெட்ட பேர். சபைக்கு வருகிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் எடுக்கிறார்கள், சபைக்கு வெளியில பார்க்கும்போது ரவுடிசம். இது எப்படியா இருக்கிறது? இப்போ தாவீது எடுத்துக்கொள்ளுங்க. சவுலும் தாவீது அந்த கோலியாத்தை முறியடித்ததுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்ற பேர் கூட வருகிறது. சவுலுக்கு இதனால தாவீது மேல கோபமும் வருகிறது. காய்மகாரமாய் மாறுகிறான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஒருவன் 1000 பேரை, இருவர் 10000 பேரையும் துரத்த முடியுமா? எப்படி தெரியுமா? கர்த்தர் நம்மோடு இருந்தால், நாம் கர்த்தரோடு இருந்தால் அவரால் நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒரு சேனைக்குள்ள பாய முடியும், ஒரு மதிலை தாண்ட முடியும். கர்த்தருடைய பலன் இருந்தா, கர்த்தருடைய பவர் உங்களுக்குள்ள இருக்கிறது என்ற அந்த பவர் தெரியாமலேயே நீங்க உலகத்துல உங்களை அறியாமலே நீங்க பாவம் செய்து பிசாசுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறீங்க. பிள்ளை என்பது, தேவ பிள்ளை என்பது பெயர். ஆனா பிசாசுக்கு தான் நீங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அவனை தான் திருப்தி படுத்திட்டு இருக்கிறீங்க. இன்னொரு வசனம் இதே அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 30வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 30 மாத்திரம் வாசிக்கிறேன். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10000 பேரை ஓட்டுவது எப்படி? நீங்க பாவம் செய்றீங்க, நீங்க பாவத்துக்கு நேரம் ஓடுறீங்கிற அந்த கோபத்தின் நிமித்தம் நீங்க அவரை மறந்து போனீங்க, கண்மலையை நினையாம போனீங்க. அந்த கோபத்தின் நிமித்தம் சாபத்துக்கு ஒப்பு கொடுத்து, உலகத்துக்கு ஒப்பு கொடுத்து, பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து, உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்தா நீங்க எப்படி போய் தேவனுக்காக 1000 பேரையோ 10000 பேரையும் துரத்த முடியும்?
வாலிபர்களுடைய வல்லமை உங்களுக்கே தெரியாம இருக்கிறீங்க. இங்கேயே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, ஒருவன் 1000 பேரை 2 பேர் 10,000 பேர், 2 பேர் கூடனா பவர் ஜாஸ்தி ஆயிடுது. 2 பேர் கூடனா 10,000 பேரை கூட மேற்கொள்ள முடியும், யுத்தம் செய்ய முடியும், அவர்களை முறியடிக்க முடியும். எப்படி தெரியுமா? மனித பலத்தால் இல்ல, சுய பலத்தால் இல்ல, மாம்சீகத்தால் அல்ல, மன பலத்தால் அல்ல, பணத்தாலேயோ பண பலத்தாலேயோ உடல் பலத்தாலேயோ அல்ல, தேவ பலத்தால். அவர் உங்களுக்கு உள்ள வைத்திருக்கிற பவர் மூலமா தான், வல்லமை மூலமா தான் நீங்க பிசாசுகளையோ சாபத்தையோ உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களையும் முறியடிக்க முடியும். வாலிப பிள்ளைகளை விழித்து கொள்ளுங்கள், இது கடைசி காலமா இருக்கிறது. விழித்து எழும்புங்கள், உங்களுக்கான நேரம். நீங்க என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல ஓடி வரணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அந்த சவுல் கூட பவுலா மாறுவதற்கு முன்பாக வாலிபனாய் தான் இருந்தான். கர்த்தர் அவனை தொட்ட உடனே அவர் தேவ சமூகத்துல வந்து அவன் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் எழும்பணும். பிசாசு உங்களை ஆயுதங்களா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். தேவ பிள்ளைகளை பார்த்து பார்த்து தெரிந்தெடுத்து அவனுடைய போர் சேவகரா வரிசைப்படுத்தி கொண்டு இருக்கிறான். இல்ல தேவ பிள்ளைகளை, விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கண்களை பிசாசானும் குருடாக்கி வைத்திருக்கிறான். விழித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்க திரும்பி வாங்க, தேவ சமூகத்துல வந்து நில்லுங்க. அவர் உங்களுக்குள்ள யோசுவாவை போல, யோசேப்பை போல, தாவீதை போல ஒரு பெரிய வல்லமைகளை வைத்து உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சதி திட்டங்களும் முறியடிக்க பெரிய வல்லமை உங்களுக்குள்ள வைக்கிறார். இன்றைக்கு நீங்க புறப்பட்டு வாங்க. தேவ பிள்ளைகளே, செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு நீங்க பேசுவீராக. ஏனோ தானோ என்று உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ட்ரெண்டிங்கும் விஷயத்தை பார்த்து அதுலதான் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார்களே தவிர, கர்த்தர் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்து இருக்கிறாரு, நான் கர்த்தரோடு இருந்தால் என்னால எப்படிப்பட்ட காரியங்களை சாதிக்க முடியுங்கிற அந்த எண்ணத்தை அவர்களுக்கு நீங்க உருவாக்கி தரும்படி ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.